ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வானொலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டுருங்க. பச்சை மிளகா கீனி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினாவையும் அதில் சேர்த்து போட்டுருங்க. இதெல்லாம் ஒன்று வதங்கினதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பொழுதுமே தக்காளி மசிய வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துட்டு இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் கலந்துடலாம். பாஸ்மதி ரைஸ் தாங்க நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பொலன்னு உதிரியாக வருங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 2 பங்காக போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது அரைப்படி சாதங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கடாய் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சுருங்க. 1 ஸ்பூன் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. செம்ம சூப்பரான கடாய் காளான் ரைஸ் ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு வர மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் நிச்சயமாக காலியாகி தாங்க வரும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கலாம். நான் மினிமமாக தான் அது சொன்னேன். அதில் ஒரு நல்ல வியூஸ் போயிருந்ததுங்க. கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது ஐடியா வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.